எது ரொம்ப பிடிக்கும்? சிஎம்மா பார்க்க. சிஎம்மா பார்க்கறதுக்கு பிடிக்கும். சிஎம்மா இருக்கும்போது எனக்கு பிடிக்கும். இப்போ அதை விட இப்போ வந்து ரெகுலராக இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒருக்காக நம்ம விஜயை பார்ப்போம். இப்போ நம்ம ரெகுலராக நம்ம நியூஸில் பார்க்கும்போது எனக்கு இனிமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. பணத்துக்காக அவர் பண்ணக்கூடாது. அதான் ஜனத்துக்காக பண்ணணும். ஜனத்துக்காக மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்கான அவர் ஆட்சியில் பார்த்துருக்காரு. அதே மாதிரி படத்துல பண்றது அதே மாதிரி பணத்துலேயும் அதே மாதிரி பண்ணணும் அவர். எல்லாத்துக்குமே கில்லி தானா? ஓகே. நம்ம தளபதி விஜய் இது வரைக்கும் 69 படம் பண்ணியிருக்காரு. அதுல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கில்லி தான். எல்லாத்துக்குமே கில்லி தானா? ஓகே. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி. இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனால் லியோ. Bloody sweet. தளபதி விஜய் முதல்வராக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஆக்டராக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். ஓகே. எது ரொம்ப பிடிக்கும்? சிஎம்மா பார்க்க. சிஎம்மா பார்க்கறதுக்கு பிடிக்கும். தளபதி இருக்கிறப்பவும் பிடிச்சது. இப்போ முதல்வராக வந்திருக்காருல, அதுவும் ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு ஆக்டராக இருக்கும்போதும் எனக்கு விஜய் அண்ணன் பிடிக்கும். இப்போ வந்து சிஎம்மாக இருக்கும்போதும் எனக்கு பிடிக்கும். இப்போ அதை விட இப்போ வந்து ரெகுலராக இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒருக்காக நம்ம விஜயை பார்ப்போம். இப்போ நம்ம ரெகுலராக நம்ம நியூஸில் பார்க்கும்போது எனக்கு இனிமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதலமைச்சரா பாக்குறது ஓகேனா, ஆனா ஆக்டரா பாக்கும்போது நாங்க தியேட்டர்ல போய் ஸ்நாக்ஸ்ல சாப்பிட்டு அவரை பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், எனர்ஜியா இருக்கும். எப்படி சொல்றது, பெரியவங்களுக்குலாம் அது பிடிச்சிருக்கலாம் முதலமைச்சரா இருக்கிறது. ஆனா எங்களுக்கு வந்து எப்பயுமே விஜய் ஆக்டரா தான் பிடிக்கும். அந்த வைப் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம தளபதி வந்து பணத்துக்காக இல்லாமல் ஜனத்துக்காக ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா என்ன டேரக்டர் என்ன கேரக்டர்? பணத்துக்காக அவர் பண்ணக்கூடாது. அதான் ஜனத்துக்காக பண்ணணும். ஜனத்துக்காக பண்றாரு அப்படின்னா என்ன படம் அவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது யார் கூட? யார் கூடனா அவர் பண்ணணும்னா கேஎஸ் ரவிக்குமார் கூட பண்ணணும். நாங்க இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததுங்களாக்கா. சரி, ஓகே. என்னவா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னவோ பண்ணணும்னா அவர் வந்து ஒரு அதாவது ஒரு ஆட்சியில் இருக்காரு. மக்களுக்கு சேவை பண்ற மாதிரி. மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்கான அவர் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி படத்துல பண்றது அதே மாதிரி படத்துலயும் அதே மாதிரி பண்ணணும் அவர். மக்களுக்கு ஓகே மக்களுக்கு சேவை பண்ணணும். லோகேஷ் கனகராஜ். இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ்னு சொன்னீங்க. அப்ப லியோ அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி கம்பேக் கேக்குறீங்களா இல்ல வந்து வேற புதுசாவே கேக்குறேன்? அந்த மாதிரி. ஓகே. லோகேஷ் கனகராஜ் சாரோட படத்துல என்ன கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு இதுவா நடிக்கணும். எதுவா? லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் லியோ 2 பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே. என்ன கேரக்டர் பண்ணணும்னா பார்த்திபனே வந்து மீண்டும் வேணும் அப்படின்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் லோகேஷ். லியோ 2 வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அதில் கடைசியில் எண்டு வந்து கொஞ்சம் அடுத்து ட்விஸ்ட் இருக்க மாதிரி எடுத்தாங்க. கண்டிப்பாக அதை எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திபன் கம்பேக். பார்த்திபன் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். இப்போ ஆன்லைனில் வந்து லீக் ஆயிடுச்சு படம். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. இதை வந்து தியேட்டரில் நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். டே எனர்ஜியே இல்லாமல் சொல்கிறீங்களாடா? 1000 crore அடிச்சிடும். ஓகே. 1000 crore அடிச்சிடும்ன்றீங்க. ஓகே. படம் வந்து ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. ஸோ தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா? ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க படம் பார்க்குறதுக்கு? ரொம்ப செலிப்ரேட். ஓகே. படம் பார்க்கணும்னு நினச்சா போவேன். கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக போவேன். படத்துக்கு பார்ப்பேன். கண்டிப்பாக 23ஆம் தேதி இனிமேல் வந்து பிளாஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 500 கோடிக்கு மேலே தான் அடிக்கும். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கட் பண்ணதெல்லாம் மறுபடியும் இப்போ கட் பண்ணாங்களே இடையில, அது எல்லாமே மறுபடியும் அன்கட் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த 15 நிமிஷம் கட் பண்ணாமல் வரப்போகுது. ஓகே. கண்டிப்பாக தியேட்டரில் இதாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாஸ் பண்ணி விடலாம். எல்லாரும் ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க.